சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினைப்பது நல்ல விஷயங்கள் மட்டுமே. என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்க வேண்டும், அந்த நிலைமைக்கு போக வேண்டும், இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய். எல்லோரும் சொல்வார்கள், எதாக இருந்தால் நல்லதையே யோசி, நல்லது நடக்கும் என்று. ஆனால் நீ நல்லதுதான் யோசிக்கிறாய், ஆனால் நல்லது நடக்கவே இல்லையே என்று உனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது. எப்பொழுதும் நல்லது நினை நல்லது நினை என்று சாய் சொல்கிறார். நம்முடைய மனதில் எப்பொழுதும் கிட்ட விஷயங்களே கிடையாது, எதிர்மறையான விஷயங்களே கிடையாது, நேர்மறையான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தான் இந்த மாதிரியான தப்பான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது? யாருமே நமக்காக இல்லையே என்று வருத்தப்படுகிறார். அம்மா, நீ நினைத்தாய் சரிதான். எல்லாமே எதையுமே நீ தப்பாக நினைக்கவில்லை, சரியாகத்தான் நினைத்தாய். ஆனால் கடைசியாக எனக்கு யாருமே இல்லை என்று நினைத்தாய் அல்லவா? உனக்கு யாருமே இல்லை என்றால் சாயை தேடி எதற்கு கோவிலுக்கு வருகிறாய்? சாய் என்று நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு தெய்வத்தையும் தேடி எதற்கு கோவிலுக்கு போகிறாய்? பூஜை அறையில் எதற்கு வைத்திருக்கிறாய்? யாருமே இல்லை என்றால் நீ யாரையுமே வணங்க கூடாதே. நீ என்னை நம்புகிறாய், நான் உன்னுடைய அப்பா என்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது அல்லவா? நீ எதற்காக இப்படி நினைத்து மன வருத்தப்படுகிறாய்? புரிந்து கொள், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நீ கோபம் வரும் பொழுதெல்லாம், தெய்வத்தின் மீது கோபம் வரும் பொழுதெல்லாம், தெய்வமே இல்லை, தெய்வம் எல்லாம் போய், தெய்வம் என்று சொல்வதே வீண், தெய்வமே இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். அப்படி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு மனவேதனையாக இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய மனதளவில் நீ உடைந்து இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் உன்னையே நம்பிக்கொண்டு உன்னுடைய குடும்பம் இருக்கிறது, நீ என்னை நம்புகிறாய் என்று நினைத்து நான் இருக்கிறேன். என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு நீ இருக்கிறாய் என்று நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லையே என்று நீ சொன்னால் எந்த அளவுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கும் சொல் பார்க்கலாம். என்னையும் வருத்தப்படுத்தி நீயும் வருத்தப்பட்டு என்னத்தான் ஆக போகிறது? தங்க பிள்ளையே, உனக்கென்று யாரும் இல்லை என்ற வார்த்தை இதற்கு மேல் உன்னுடைய வாயிலிருந்து நான் கேட்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து வாழ வைக்க நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதும் இல்லையே. நீதான் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத மன வருத்தங்களையும் வைத்திருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு நாளும் உனக்காக என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அது அனைத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது யாருமே இல்லை என்ற ஒரு விஷயத்தை நீ சொல்லவே கூடாது. இதுவரைக்கும் சொன்னதை விடு. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன், என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய், எதற்கெடுத்தாலும் என்னிடம் சண்டை போடுகிறாய். ஏதாவது ஒன்று உனக்கு பிடித்தது செய்யவில்லை என்றால் சாயே இல்லை, தெய்வமே இல்லை என்று கோபப்பட்டு செல்கிறாய். இதெல்லாம் நியாயமா அம்மா? நியாயமே கிடையாது. உனக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கவும் உன்னை திருப்தியாக வாழ வைக்கவும் நான் இருக்கிறேன். சில சமயம் நீ கேட்பது கிடைக்காத பொழுது வருத்தப்பட்டு நீயும் கஷ்டப்படுகிறாய், நானும் கஷ்டப்பட்டு என்ன ஆக போகிறது? பொறுமையாக இரு. ஆனால் நீ எதையுமே தப்பாக நினைத்தது கிடையாது, மற்றவர்களுக்கும் நினைத்தது கிடையாது, உனக்கும் நீ நினைத்தது கிடையாது. ஆனால் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்வதுதான் கஷ்டமாக இருக்கிறது. சரி விடு, எல்லா விஷயத்தையும் விடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு துளி நிமிஷங்களையும் விடு, பார்த்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் படாத பாடுபட்ட, ஆனால்
படாத பாடு இனிமே கிடையாது என்று சொன்னால் நம்புவாயா? நம்பித்தானே ஆக வேண்டும். ஏனென்றால் நான் சொல்வதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து வேதனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் மிக சிறப்பானதாக மாறிவிட்டது. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்து வேலைப்பாடுகளை செய்தார்களோ அவர்கள் அனைவருமே தலையில் துணியை போட்டுக்கொண்டு ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து தப்பான எண்ணத்தோடு உன்னிடம் வந்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடியும் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்றுமே எப்பொழுதுமே நான் தவறென்று ஒன்று நடக்கவே விடமாட்டேன். என்னுடைய பிள்ளைகளானவர்கள் பாதுகாப்பு நிறைந்தவர்கள். எல்லா தெய்வமும் சதா சர்வகாலமும் கூடவே இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும். நீங்கள் எதற்காக தெய்வத்தை வணங்குகிறீர்கள்? எல்லா நேரத்திலும் துணையாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்தால் அந்த தெய்வங்கள் ஆனது நம்மை காக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. சரிதானே நான் சொல்வது? நீங்கள் எங்களிடம் ஒன்றுமே கேட்க வேண்டாம். என்னிடம் மட்டுமல்ல, நீ எந்த தெய்வத்தை வணங்குகிறாயோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போனால் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறதோ நீ எதையுமே சொல்ல வேண்டாம். உன்னுடைய நேராக வந்து நின்று எல்லாமே நீதான் என்று சொல்லிப்பார். அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மாற்றங்கள் நடக்கிறது என்று பார். ஏனென்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை ஆசைப்படுவதை விட நாங்கள் செய்யும் பொழுது அது இன்னும் அற்புதமாக இருக்கும். உன்னுடைய ஆசைகளும் நடக்கும். அதே நேரம் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுவும் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விதமான தேடல்களும் எனக்கு தெரியும். நீ என்ன தேடுகிறாய், என்ன விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது. அந்த அனைத்து விஷயத்தையும் கட்டாயமாக பெற்று கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். நிறைய துரோகிகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு நேராக உன்னை வாழ வைப்பேன். ஒவ்வொரு மனிதனுமே நினைவு அதாவது வாழ்க்கை என்றால் இதுதான் என்று தெரியாத வரைக்கும் எவ்வளவோ சுதாரிப்பு இல்லாமல் அலட்சியமாக இருந்திருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் ஒருவனுக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சுதாரிப்புகள் வந்த பிறகு அவன் எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று அவனுடைய இலக்கை தேடி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறான். நீயும் அப்படித்தான். உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரியாத வரைக்கும் நீ எதையுமே கண்டு கொள்ளவே இல்லை. எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தாய். ஆனால் வாழ்க்கை என்றால் இதுதான், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு எல்லா விஷயத்திலேயும் சுதாரிக்க ஆரம்பித்து விட்டார். நீ சுதாரிப்பாக இரு. உனக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ இப்பொழுதுதானே வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் நானோ நீ பிறந்ததிலிருந்து உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே நான் தீர்மானித்து விட்டேன். அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நொடியையும் நினைத்து பயப்படாதே. நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நம்பிக்கை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு மேல் அற்புதம் நடக்கும். இது எதுவும் நான் ஒரு விளையாட்டாக சொல்லவில்லை. நீ நான் சொல்வதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒன்று நடக்கப் போகிறது. சிறப்பான அற்புதங்களை நீ பெறத்தான் போகிறாய். யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் உனக்கே புரியும் பார். அளவுக்கு மீறி
கஷ்டப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். நல்ல விஷயத்தை யோசித்தேன், ஆனால் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று நீ கவலைப்பட்டாய் அல்லவா? நீ நினைத்தது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எப்பொழுதுமே தவறான ஒரு விஷயத்தை நினைத்தது இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக கூடிய விரைவில் உனக்கு அற்புதத்தையே நிகழ்த்தும். தைரியமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து சந்தோஷப்படுத்துவேன். இந்த சாயை நம்பிய ஒவ்வொருவருக்கும் எல்லா நாளும் இனிமையான நாளாக இருக்கும். நீங்கள் தான் தேவையே இல்லாமல் கவலைப்படுகிறீர்களே தவிர, நான் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் ஒரு நொடியும் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படுவது கிடையாது. ஏனென்றால் நான் தானே உங்களுக்கு அனைத்தும் செய்கிறேன். உங்களுக்கான திட்டங்களையும் போட்டு வைக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.